ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும், துன்மார்க்கரின் இருதயத்திற்குள்ளும் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது. நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்து என்ன நஷ்டம் அடைந்தேன்? எனக்கு ஒன்றும் வரவில்லையே. சகல ஆரோக்கியத்துடனும் இருக்கிறேன், சகல ஐஸ்வர்யங்களுடனும் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் வெற்றி வருகிறது, பின்பு ஏன் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற கேள்வி அவர்களுக்குள் வருகிறது. உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது துன்பம், வேதனை, வழிகள் வந்து கொண்டிருந்தால், ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கை வெற்றி பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்று பொருள். வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது என்ன? கர்த்தருடைய ராஜ்யத்தை சேருவதே வெற்றி, பரிசுத்தம் அடைதலே வெற்றி. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய திருப்பாதம் போய் நாம் சேர வேண்டும். நம் வாழ்க்கையின், இவ்வுலக வாழ்க்கையின் முடிவு கர்த்தருடைய பாதத்திலா இருக்க வேண்டும். அங்கு போய் சேர்வதா இருக்க வேண்டும். அந்த பாதையில் செல்லுகிற எல்லோருக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள், வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தனைகள் எல்லாம் இருக்கும். பலர் தூற்றுவார்கள், குறை சொல்வார்கள், குற்றப்படுத்துவார்கள். பிறர் பேச்சை கேட்டு நாம் கண்ணீர் விடும் நிலை வரும். இப்படியெல்லாம் வந்து கொண்டிருந்தால் சந்தோஷமாய் உற்சாகம் அடையுங்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று பொருள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் மிக உயர்ந்த வாழ்க்கை. அதுதான் நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உருவாக்கப்படும் வாழ்க்கை. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. பிரசங்கி 9ஆம் அதிகாரம். துர்க்கிரியைகளுக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால். ஒரு மனிதன் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான் என்றால் அவன் பாவத்திற்கு ஏற்ற அவன் செய்யும் தவறுகள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அநியாயங்கள், அநீதிகள், இவைகளுக்கு உடனே அவன் செய்வதற்கு உடனே பலன் கிடைப்பதில்லை. இந்த பூமியில் யாருக்கும் உடனே வருவதில்லை. அதனால் மனுபுத்திரரின் இருதயம் தீமை செய்கிற மனிதர்களுக்கு அவர்கள் செய்கிற தீமைக்கு ஏற்ற பலன் உடனே கிடைப்பதில்லை. அதனால் அவர்கள் பாவம் செய்ய துணிகரம் கொள்ளுகிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், அநியாயம், அக்கிரமம், எல்லாவித கெட்ட விஷயங்களும் செய்கிற மனிதர்களை பார்த்தால், அவர்கள் இன்று ஒரு தவறு செய்கிறார்கள் என்றால் அந்த தவறுக்கு ஏற்ற பலன், அதற்குரிய தண்டனை அன்றோ அன்று மறுநாளோ கிடைத்தால் அவர்கள் மீண்டும் தவறு செய்ய பயப்படுவார்கள், அச்சம் வரும். ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு பிரதிபலனும் உடனே கிடைப்பதில்லை. தீமை செய்கிறார்கள், ஏதாவது நடந்து விடுமா என்று பயப்படுவார்கள், ஆனால் ஒன்றும் நடக்காது. அவர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக போய்கொண்டே இருக்கிறது. நீதிமானுக்கு எப்படி வாழ்க்கை நடக்கிறதோ அதே போல அக்கிரமக்காரர்களுக்கும், அநியாயக்காரர்களுக்கும், துன்மார்க்கருக்கும் அவர்கள் வாழ்க்கையும் நன்றாக போய்கொண்டே இருக்கிறது. இதை பார்க்கும்போது அவர்கள் இருதயம் இன்னும் அதிகமாய் தைரியம் கொள்கிறது. நான் எவ்வளவோ பாவம் செய்தேன், ஆனால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை. நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன். என்ன நடந்து விட்டது? நேற்று பாவம் செய்தேன், எனக்கு என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. போன வருடம் பாவம் செய்தேன், அதற்கும் ஒன்றும் நடக்கவில்லை. என் வாழ்க்கை நன்றாக தானே இருக்கிறது. நீதிமானை பார்த்து சொல்லுவார்கள், நீ நீதியாய் வாழ்ந்து என்ன பலனை கண்டாய்? நான் பாவம் செய்கிறேன், அதனால் என்ன நடந்தது? எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே. அப்படி இருக்க நான் பாவத்தில் வாழ்ந்து கொள்கிறேன். என் இஷ்டப்படி, நான் விருப்பப்படி, சந்தோஷமாக, மிகவும் என் விருப்பப்படி நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். எனக்கு என்ன நடந்தது? என்னை போல அந்த நண்பர் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது? நன்றாக தானே இருக்கிறார்கள். அப்படி இருக்க நான் ஏன் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று அவர்கள் துணிகரம் கொண்டு பாவம் செய்வார்கள். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூமியில். எல்லா மனிதர்களுக்கும், துன்மார்க்கரின் இருதயத்திற்குள்ளும் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறது. நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்து என்ன நஷ்டம் அடைந்தேன்? எனக்கு ஒன்றும் வரவில்லையே. சகல ஆரோக்கியத்துடனும் இருக்கிறேன், சகல ஐஸ்வர்யங்களுடனும் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் வெற்றி வருகிறது, பின்பு ஏன் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற கேள்வி அவர்களுக்குள் வருகிறது. தைரியமாக
இன்னும் அதிக தைரியமாக இன்னும் அதிக பாவம் செய்கிறார்கள். பாவத்தில் பலத்து போகிறார்கள், அதில் பெருகி போகிறார்கள். கொஞ்சம் பாவம் செய்தவன் இன்னும் அதிகமாய் பாவம் செய்கிறான். நம் ஆண்டவரின் குணத்தை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நீதியின் சூரியனாய் இருக்கிறார். அவரை புரிந்து கொள்ளாத மனிதர்களை இப்படிப்பட்ட நினைவு கொண்டிருப்பார்கள். நான் தீமை செய்தும் எனக்கொன்றும் நடக்கவில்லை என்றால் அது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் என்று பொருள். ஏனென்றால் கர்த்தர் ஒரு மனிதனை அடித்தால் அவனை காப்பாற்றி விடுவார். கர்த்தர் ஒரு மனிதனை அடிக்காமல் விட்டால் அவன் காப்பாற்றப்படுவது மிகவும் கடினம். அவனை விட்டு விட்டால் அவன் பாதாளத்திற்கு போய் விடுவான் என்பதே உண்மை. அடித்து அடித்து கர்த்தர் திருத்தினால் நாம் கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விடுவோம் என்று பொருள். ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம். எந்த மனிதனாய் இருந்தாலும், எந்த கர்த்தருடைய பிள்ளையாய் இருந்தாலும், உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏதாவது துன்பம், வேதனை, வழிகள் வந்து கொண்டிருந்தால், ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கை வெற்றி பாதையில் போய்கொண்டிருக்கிறது என்று பொருள். வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது என்ன? கர்த்தருடைய ராஜ்யத்தை சேருவதே வெற்றி. பரிசுத்தம் அடைதலே வெற்றி. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய திருப்பாதம் போய் நாம் சேர வேண்டும். நம் வாழ்க்கையின் இவ்வுலக வாழ்க்கையின் முடிவு கர்த்தருடைய பாதத்திலா இருக்க வேண்டும். அங்கு போய் சேர்வதா இருக்க வேண்டும். அந்த பாதையில் செல்லுகிற எல்லோருக்கும் இப்படிப்பட்ட துன்பங்கள், வலிகள், வேதனைகள், பிரச்சனைகள், பாடுகள், நிந்தனைகள் எல்லாம் இருக்கும். பலர் தூற்றுவார்கள், குறை சொல்வார்கள், குற்றப்படுத்துவார்கள். பிறர் பேச்சை கேட்டு நாம் கண்ணீர் விடும் நிலை வரும். இப்படியெல்லாம் வந்து கொண்டிருந்தால் சந்தோஷமாய் உற்சாகம் அடையுங்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று பொருள். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுதான் மிக உயர்ந்த வாழ்க்கை. அதுதான் நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உருவாக்கப்படும் வாழ்க்கை. சந்தோஷம் அடைந்து கலிகூர்ந்து மகிழ வேண்டிய விஷயம் இது. நமக்கு துன்பம் வருகிறது என்றால் கர்த்தர் அடிக்கிறார் என்று பொருள். அடி விழுந்தால் என்ன நடக்கும்? மனம் திரும்புதல் வரும். மனம் திரும்புதல் என்பது பரிசுத்தம் கொண்டு போகும். பரிசுத்தம் அடைதல் நித்திய ஜீவனை சேர்க்கும். புரிந்து கொள்வோம். அவ்வளவுதான். வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்றால் பொல்லாதவனின் கட்டுப்பாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். பாவம் செய்து கொண்டிருந்தால் கர்த்தர் விட்டு விடுவார். இவன் மனம் திரும்பி வரட்டும், அதுவரை நான் இவனை பார்க்க மாட்டேன் என்று விட்டு விடுவார். பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்களை உடையவர் அவர். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருந்தால் நாம் பாதுகாப்பாய் இருப்போம். கர்த்தருடைய கவனிப்பு நமக்கு இல்லை என்றால் நமக்கு ஒரு துன்பமுமே வராது. ஏனென்றால் ஏற்கனவே பாவத்தில் கிடப்போம். அதை விட்டு வரும் வரைக்கும் கர்த்தர் பொறுத்திருப்பார். மனம் திரும்புங்கள். துன்பத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பரலோக பாதை. துன்பம் என்னும் பாதையின் வழியாக தான் பரலோகத்தை சேர முடியும். இன்பம் என்னும் பாதை பாதாளத்திற்கு போகும். இவ்வுலக இன்பங்கள் மாயை, மாயை, மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட மாயையான இவ்வுலக இன்பங்களை நம்பி பாதாளத்திற்கு போய் அக்னி கடலை சேர வேண்டாம். புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருப்போம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? அதனால் பிரயோஜனம் என்ன? பிரசங்கி கேட்கிறார். ஒரு பாவி இருக்கிறான். அவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் பொல்லாப்பை செய்து கொண்டிருக்கிறான். பிறருக்கு தீங்கு செய்வதே அவனுக்கு வேலை. 100 தரம் பொல்லாப்பு செய்து அவன் நீடித்து வாழ்கிறான். நீண்ட காலம் வாழ்கிறான். இருக்கட்டும். அதனால் அவனுக்கு பலன் என்ன? அவன் போய் சேரும் இடம் பாதாளமா இருக்கிறது. அவன் வாழ்க்கையின் பலன் என்ன? அவன் செய்த துன்மார்க்கம், அவன் காட்டிய திறமைகள், அவனுடைய பலம் எல்லாம் என்ன ஆயிற்று? அதை பாதாளத்திற்கு தான் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அதனால் பலன் ஒன்றும் இல்லை. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கர் செழித்திருப்பது போல, சந்தோஷமாயிருப்பது போல, உயர்ந்த வாழ்க்கை வாழ்வது போல, அவர்களுக்கு பிரச்சனையே வாழ்க்கையில் இல்லாதது போல தோன்றும். ஒரு தோற்றம் தான் அது. அது உண்மை அல்ல. அப்படி நமக்கு தோன்றலாம். வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அப்படி தோன்றலாம். ஆனால் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. தேவனுக்கு அஞ்சி கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள்
கர்த்தருக்கு பயந்து பாவத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழ்கிறவர்களே. யோபையாவின் புஸ்தகத்தில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனிதன் என்று யோபையாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு அவ்வளவு துன்பங்கள் வந்தும், சாத்தான் அவரை சோதிக்க வந்தும் என்ன நடந்தது? சோதனைக்கு பின்பு 140 வருடங்கள் வாழ்ந்தார். தன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் 2 மடங்காக அனுபவித்தார். சோதனை காலத்திற்கு பின்பு 140 வருடங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தார் அவர். அவரே நன்றாய் இருந்தார். கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்கள் நன்றாய் இருந்தார்கள். அவர் நித்திய ஜீவனில் இருப்பார். நாம் எல்லாம் போய் அவரை பார்க்க போகிறோம். இது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது? யோபையாவிடம் நாம் போய் பேசலாம், சாமுவேலையாவிடம் போய் பேசலாம். தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்களின் கூட்டம் அங்கு நமக்காக காத்திருக்கிறது. அங்கு போய் நாம் சேர வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையில் கர்த்தருக்கு அவர்களைப் போல நாமும் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து அவர்களை எல்லாம் போய் பார்ப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவர்களோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் நமக்கு காத்திருக்கிறது. யோசித்து பார்ப்போம். சகல பரிசுத்தவான்களும் பரலோகத்தில் நிரம்பி இருக்கிறார்கள். இதுவரை மரித்தவர்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள். கடைசி கால சந்ததிக்காக தீர்க்க தரிசன சந்ததி ஒன்று எழும்பி வரும் என்று காத்திருக்கிறார்கள். நாமே அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண் பிள்ளை தீர்க்க தரிசன சந்ததி எழும்ப போகிறது என்று. அந்த தீர்க்க தரிசன சந்ததி நாம் தான். அப்படிப்பட்ட நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்படி வாழ்ந்து பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய ராஜ்யத்தில் இடம் பெற்று நித்திய ஜீவனில் 1000 வருட அரசாட்சியில் நாம் பங்கு பெறுவோம். புதிய வானம் புதிய பூமி உண்டாக்கப்படும். அதில் நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அபிஷேகம் பண்ணப்படுவோம். உலகங்கள் பல உலகங்களை ஆளுகை செய்ய போகிற மனிதர்களாய் நாம் இருப்போம். எப்படிப்பட்ட பெருவாழ்வது? மரணம் இல்லாத நித்தியமான வாழ்க்கை. அதுவும் நம் பரம தகப்பன் அன்பே உருவான நம் தேவனோடு கூட, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, நம் நேசரோடு கூட நமக்காக ஜீவனை தந்து இந்த பூமியில் இறங்கி, சபிக்கப்பட்ட இந்த பூமியில் இறங்கி, சாபத்தின் சின்னமான சிலுவையில் தொங்கி நமக்காக ஜீவனை தந்த நம் தேவனோடு, நம் ஆண்டவரோடு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் சேர்ந்து வாழும் பாக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது! அவ்வுலக வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்ற ஆசை வேண்டாமா? இங்கு வாழும் காலம் கொஞ்ச காலம், மிக மிக சொற்ப காலம். புதிய வருடம் நேற்று பிறந்தது போல இருக்கிறது. இன்று 10 மாதங்களை கடந்து விட்டது. நாட்களின் வேகம் மகா வேகமாய் இருக்கிறது. ஒரு நிமிடத்திற்கு 1 வருடம் போவது போல இருக்கிறது. அப்படிப்பட்ட வேகமான ஒரு சூழ்நிலை நம்முடைய ஆவியின் மண்டலம் அப்படி அமைக்கப்படுகிறது. கர்த்தருடைய நாள் நெருங்கி விட்டது, அப்படிதான் தோன்றும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி தோன்றும். நாள் மிக வேகமாக ஓடுவது போல நமக்கு தோன்றுகிறது. உண்மைதான், நேற்று பிறந்தது போல இருக்கிறது. புது வருடம் மீண்டும் வரப்போகிறது. சீக்கிரமாய் இந்த கால ஓட்டம் ஓடும். ஏனென்றால் நம்மை காக்கும்படியாக கர்த்தர் ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். கர்த்தர்கிட்ட கட்டளைகளை செய்து கொண்டிருப்போம். நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நாட்கள் ஓடுகிறது. அந்த துன்ப காலத்திற்கு நம்மை காப்பாற்றி, நம்மை மறைத்து பாதுகாத்து அவர் சன்னதியில் சேர்த்து கொள்கிறார். அவருக்கு பயந்து அஞ்சி நடப்போம். இவ்வுலகத்தில் எந்த காரியத்திலும் உண்மை இல்லை. இன்பம் எல்லாமே நீர்க்குமிழி போட பபிள்ஸ் என்று சொல்வோம். சோப்பு குமிழிகள், சோப்பு நீரில் நாம் ஊதும் போது காற்று குமிழ்கள் வரும். அவைகளை பார்த்தால் பெரியதாக கூட இருக்கும். கிட்ட போய் தொட்டால் அது ஒன்றுமில்லாமல் போகும். அதில் ஒன்றுமே இருக்காது. அதுதான் மாயை. பெரிய கண்ணாடி குமிழாய் தோன்றியது. தொட்டால் போதும், நம் விரல் பட்டால் உடனே உடைந்து இல்லாமல் போகும். காற்று குமிழி. அது போல நம் வாழ்க்கையா இருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கை அப்படிதான், மறைந்து போகும். நொடியில் மறைந்து போகும். இதற்காக போய் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம், அது ஓடிவிடும். இதற்காக போய் போராடி கொண்டிருக்க கூடாது. நித்திய ஜீவனுக்கு போவதற்காக போராட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. இவ்வுலக வாழ்க்கைக்கு நமக்கு என்னென்ன தேவையோ, பணம், பொருள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், உறவுகள்,
பாதுகாப்பு, எல்லா காரியங்களும் அது என்னென்ன தேவை என்று கூட நம்ம யோசிக்க தேவையில்லை. அதை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் சொல்லுவது என்றால், நான் சொன்ன வேலையை நீ செய், உனக்கு வேண்டியதை நான் பார்த்துக் கொள்வேன், உனக்கு அது தேவையில்லை என்று சொல்லுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். வயிறை படைத்தவர், பசி என்ற உணர்வை கொடுத்தவருக்கு ஆகாரம் கொடுக்க தெரியும். நம்மை படைப்பதற்கு முன்பாக, நம் வயிற்றை படைப்பதற்கு முன்பாக, நம் பசியை படைப்பதற்கு முன்பாக நமக்கு தேவையான ஆகாரத்தை படைத்து வைத்தவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். அவரே சர்வலோகாதிபதி, நம் தேவன். மனிதன் படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே மரங்களையும் செடி கொடிகளையும் படைத்து வைத்திருக்கிறார், நமக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக. அப்படி இருக்க நம் ஆகாரத்தை குறித்தும், நம் உடைகளை குறித்தும், நம்ம தேவைகளை குறித்தும் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நமக்கு என்ன தேவை என்பதை நம்மை படைப்பதற்கு முன்பே அவர் ஆயத்தம் செய்து வைக்கிறார். என் பிள்ளைகள் வருவார்கள். காலையில் ஒரு பிள்ளை எழுந்து அம்மா பசிக்கிறது என்று ஒரு குழந்தை கேட்கிறது என்றால், அந்த குழந்தைக்கு பசி வரும் முன்பே ஒரு தாய் சமைத்து வைத்திருப்பார். அந்த பிள்ளை கேட்பதற்கு முன்பே மகனே மகளே வந்து சாப்பிடு என்று ஊட்டி விடுகிறோம் அல்லவா? மனிதர்களாகிய பொல்லாத இருதயமுடைய நமக்கே அவ்வளவு தெரிகிறது. கர்த்தர் சகலத்தையும் மறைந்தவர். இவ்வுலக வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை வேண்டும்? வேலை வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், பணம் வேண்டும், வீடு வேண்டும், இன்னும் என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ எல்லாம், அதையெல்லாம் அவர் அறிவார், அவர் தருவார். அதை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றாவது எப்போதாவது நினைவு வந்தால் கேட்டுக்கொள்ளலாம். அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க கூடாது, நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. இன்று கர்த்தர் எனக்கு என்ன வேலை சொல்லி இருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், அதை தான் நாம் யோசிக்க வேண்டும். அப்படி நாம் செய்தால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கும். இப்படி துன்மார்க்கர் பாவம் செய்து, பொல்லாப்பு செய்து, 100 முறை பாவம் செய்து நீண்ட காலம் வாழ்ந்தும் அதனால் பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு பயந்தவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கான ஆயத்தப்பட்டு நாம் இருந்தால் கர்த்தர் வருவார், நம்மை அழைத்து சென்று விடுவார். எடுத்துக்கொள்ளப்படுதலில் போவோம், அல்லது மரணம் அடைந்த பின்பும் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதுதான் சிறந்த வாழ்க்கை. எவ்வளவு காலம் துன்மார்க்கமாய் வாழ்ந்து பாதாளத்திற்கு போவதினால் என்ன பலன்? கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம், பரிசுத்தத்தை வாழ்வோம். கர்த்தர் எப்பொழுது வந்தாலும் நாம் போவதற்கு ஆயத்தமாய் இருப்போம். அது எப்பொழுது வருவார் என்று ஆராய்ந்து கொண்டிருப்பதை விட நாம் பரிசுத்தம் அடைந்து காத்திருப்பது மிகவும் சிறந்தது. அதை யோசிக்க தேவையில்லை. இன்றே நான் பரிசுத்தமாகி விட்டேன், என் பரிசுத்தத்தை தினந்தோறும் நான் காத்துக் கொள்கிறேன் என்றால் அதன் பின்பு நான் கவலைப்பட வேண்டியது என்ன? என்று கர்த்தர் வந்தாலும் என்னை அழைத்து செல்ல போகிறார். எப்பொழுது வருவார் என்று பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றே நான் பரிசுத்தம் அடைகிறேன், தினந்தோறும் என் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்கிறேன் என்றால் போதுமானது. அப்பா என்று வந்தாலும் அழைத்து செல்வார். சந்தோஷமாய் நிம்மதியாய் இருக்கலாம், பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்கு பயந்தவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற நாம் நன்றாய் இருப்போம், என்றும் எந்த குறையும் இருக்காது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றாய் இருப்போம் என்றால் சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கும். துன்மார்க்கர் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்வதினால், கர்த்தருக்கு பயப்படாமல் இருப்பதினால் அவர்களுடைய வாழ்க்கை நன்றாய் இருப்பதில்லை. அவன் வாழ்க்கை நிழலை போல இருக்கிறது. அது நீடித்திருக்காது, நிலைத்திருக்காது. அது சீக்கிரமாய் முடிந்து போகும். அவனுடைய வாழ்நாள் சீக்கிரம் முடிந்து போகும். அவனுடைய வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையும் நன்றாய் இருக்காது. இருக்கிற கொஞ்ச காலமாய் இருந்தாலும் அதிலும் அவன் நன்றாய் வாழ முடியாது. ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனே பாதுகாக்கப்படுவான். இதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. கர்த்தருடைய ஆவிகளில் ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கிடைக்கும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை தரும் ஆவியானவர் என்று. அதை புரிந்து கொள்வோம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம், இன்னும் பல இடங்களில் கர்த்தருடைய 7 ஆவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை தரும் ஆவியானவர் என்றே ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு அந்த பயத்தை கொடுப்பார். அவர் வரும்போதுதான் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். தனித்து நம்மால் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவரை பெறாமல் தனிமையாய் இருந்து நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்றால்
அது முடியாது. உலகத்தில் பொல்லாதவன் பலத்தவன், நம்மை விட, மனிதனை விட, சாதாரண மனிதனை விட பலத்தவன். அவன் நம்மை தோற்கடித்து விடுவான். அதனால் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் அவர் உதவியோடு, அவருடைய ஆதரவோடு நம்மால் சுலபமாய் பொல்லாதவனை எதிர்த்து வெற்றி பெற முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். பூமியின் கீழே இன்னொரு மாயையான காரியமும் இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார். அது என்னவென்றால், நீதிமானின் கிரியைக்கு என்ன நடக்கிறதோ அதுவே துன்மார்க்கருக்கும் வருகிறது. துன்மார்க்கனுடைய செயல்களுக்கு என்ன வருமோ அதுவே நீதிமானுக்கும் வருகிறது. நீதிமான்களின் கிரியைகள் வேறு, அவர்களுடைய செயல்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் நல்ல செயல்களை செய்வார்கள், நன்மையானதை செய்வார்கள். அவர்கள் செயல்களுக்கு என்ன பலன் வருகிறதோ அதே போல தீயவர்கள் தீமை செய்வார்கள், அவர்களுக்கும் அதற்குரிய பலன் வரும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு மனிதன் பழக்கடை வைக்கிறான், பழங்களை விற்கிறான். இன்னொரு மனிதன் சாராயத்தை விற்கிறான், போதை வஸ்துகளை விற்கிறான் என்றால் இவனுக்கும் லாபம் வரும், அவனுக்கும் லாபம் வரும். பழங்களை விற்று மனிதர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய பழங்கள், அவைகளை விற்று நல்ல காரியங்களை செய்கிற அந்த மனிதனுக்கும் பணம் சம்பாதிக்கிறான், வருகிறது. அதே சமயத்தில் சரீரத்தை கெடுக்கக்கூடிய போதை வஸ்துகளை விற்கிற அவனுக்கும் லாபம் வருகிறது. இது போலதான் துன்மார்க்கரின் செயல்களுக்கும் நீதிமானின் செயல்களுக்கும் வரும் பலன் ஒன்றாயிருக்கிறது. இதுவும் இந்த உலகத்தின் மாயை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் மாயை என்றால் இது இருக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, நடக்கிறது. துன்மார்க்கனுக்கு நடப்பதே நீதிமானுக்கும் நடக்கிறது. இவையெல்லாம் பார்த்த பின்பு மனம் சலித்து பிரசங்கி சொல்லுகிறார், அதனால் நான் களிப்பை புகழ்ந்தேன், சந்தோஷமாய் இருப்பேன், ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் இருப்போம். பாடல்களை கேட்பது, நன்றாக சந்தோஷமாய் சாப்பிடுவது, மகிழ்ந்திருப்பது, இப்படி இருந்து விட்டு போய்விடலாம். எவ்வளவு நாம் நம்மை வருத்தி கொண்டாலும் நமக்கு வரும் பலனும் அவனுக்கு வரும் பலனும், துன்மார்க்கனுக்கு வரும் பலனும் ஒன்றாய் இருக்கிறது. அப்படி இருக்க நாம் சந்தோஷமா இருக்கலாம் என்று அவர் நினைத்தாராம். அதை சாப்பிடுவதும் குடிப்பதும் சந்தோஷமாய் ஒவ்வொரு நாளை கழிப்பதும் அதுவுமே அல்லாமல் வேறொன்றும் சூரியனுக்கு கீழே நன்மை இல்லை என்று நான் கண்டேன் என்று பிரசங்கி சொல்கிறார். சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் வாழும் நாட்கள் எல்லாம் நாம் என்ன பலனை அனுபவிக்க போகிறோம்? நாம் அனுபவிக்கும் பலன் என்பது சந்தோஷமாய் சாப்பிடுவது, குடிப்பது. இதுதான். குடிப்பது என்றால் பல ரசங்களை குடிப்பது, தண்ணீர் குடிப்பது போன்ற நல்ல காரியங்களை செய்வது. இதை தவிர வேறு என்ன எடுத்து போகிறோம்? அதான் ஒவ்வொரு மனிதனும் இந்த சூரியனுக்கு கீழே வாழும் காலம் முழுவதும் அவன் அனுபவிக்கும் பலன் என்றால் ஒன்றே ஒன்றுதான். அவன் உண்பதும் குடிப்பதும் மட்டுமே, அவன் சாப்பிடும் உணவும் அவன் குடிப்பதும் மட்டுமே அவனுக்கு நிலைத்திருக்கிறது, அவன் அடையும் பலனாயிருக்கிறது. மற்றது எதுவுமே அவனுக்கு சேரப்போவதில்லை. அதிகமாய் சம்பாதித்த நிலங்களை வாங்கியவன் அதை எடுத்து போவதில்லை, அதை அனுபவிக்க முடியாது. அதிக உணவு இருந்தாலும் கூட சாப்பிட முடியாது, அதிக உடைகள் இருந்தாலும் அதிகமாய் உடுத்தி விட முடியாது. இப்படி எதையும் அனுபவிக்க முடியாது, ஒரு அளவுதான். அந்த உண்பதும் குடிப்பதும் மட்டுமே ஒரு மனிதன் அவனுக்காக அவன் பெறுகிற அனுபவமாய் இருக்கிறது. அவன் பிரயாசத்தின் பலனே அது மட்டும்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக பிரசங்கி ஒரு ஆராய்ச்சியை செய்கிறார். அது என்னவென்றால், இரவும் பகலும் மனிதன் கண்ணுறக்கம் இல்லாமல், உறங்காமல், உண்ணாமல், பசி தாகத்தோடும் தூக்கத்தோடும் ஓய்வு கூட எடுக்காமல் அதிகமாய் கடினமாய் பிரயாசப்பட்டு இந்த பூமிக்கு கீழே மனிதர்கள் போராடுகிறார்களே, உழைக்கிறார்களே, அவர்களுக்கு என்ன பலன் என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். இப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பூமியிலே தேவன் செய்கிற காரியங்களை மனிதன் கண்டுபிடிக்க முடியாதென்று கண்டேன். மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் ஏதோ காரியங்களை செய்கிறார் இந்த பூமியில் என்று கண்டுபிடித்திருக்கிறார். கர்த்தர் இந்த பூமியில் செய்கிற செயல்களை, அவருடைய செயல்களை மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார். மனிதர்கள் கண்டுபிடிக்க முடியாதபடி
கர்த்தர் கிரியைகளை இந்த பூமியில் செய்கிறார். இதுதான் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி மறைக்கப்பட்ட அந்த காரியத்தை அறிந்து கொள்ளலாம் என்று ஞானி ஆராய்ந்தாலும் அதை அறிய முடியாது. ஞானியாலும் அறிவாளிகளாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது என்று பிரசங்கி சொல்லுகிறார். அப்படி என்றால் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார், அதை மனிதர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. மனிதர்கள் வாழ்கிறார்கள். எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனிதனின் உழைப்பு எதற்காக, அதன் பலன் என்ன என்றுதான் இங்கு பிரசங்கி ஆராய்கிறார். அப்படி பார்த்தால் கர்த்தர் ஏதோ செய்கிறார், அது தெரியவில்லை என்று சொல்லுகிறார். மனிதர்களாகிய நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஞானிகளாலும் அறிய முடியவில்லை. அது என்னவென்று சொல்ல முடியாதபடிக்கு மறைபொருளாய் இருக்கிறது. தேவன் தம்முடைய கிரியைகளை இந்த பூமியில் நடப்பிக்கிறார், ஏதோ காரியத்தை செய்கிறார் என்று அவர் அறிந்த வரைக்கும் இதை நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய செயல்கள் இருக்கிறது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் மிகவும் பெரியவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை நாம் இப்பொழுது கவனிக்கலாம். அதாவது மனிதன் இந்த ஆராய்ச்சி, பிரசங்கி செய்த ஆராய்ச்சியை நாம் கொஞ்சம் செய்து பார்ப்போம். அதில் இந்த உலகத்தில் முதலில் உழைப்பை, கடினமான உழைப்பை கர்த்தர் படைக்கவில்லை. மனிதர்கள் பாவம் செய்த பின்பு உழைப்பை தண்டனையாக கர்த்தர் கொடுத்தார். மனிதன் பாவம் செய்த பொழுது தண்டனையாக கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனுக்கு உழைப்பை கொடுத்தார். ஆதாம் ஐயாவுக்கு சொன்னார், நெற்றி வேர்வை விழ நிலத்தில் பாடுபட்டு இந்த பூமியில் நீ உழைத்து நெற்றி வேர்வை நிலத்தில் விழும் அளவுக்கு நீ உழைத்து பிழைக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார். உழைப்பு என்பது அப்பொழுதுதான் வந்தது. அதற்கு முன்பாக ஏதேனை காவல் காத்துக்கொள் என்றுதான் கர்த்தர் சொல்லி இருந்தார். அப்படி இருக்க இந்த சபிக்கப்பட்ட பின்புதான், இந்த பூமி சபிக்கப்பட்ட பின்பு, மனிதர்கள் சபிக்கப்பட்ட பின்பே சாபமாக வந்ததுதான் உழைப்பு. இந்த உழைப்பும் கூட நாம் அறிந்த வரைக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. அதாவது ஒரு உதாரணத்திற்கு சிறு பிள்ளைகளை வைத்து பார்க்கும் பொழுது சரியாக புரிந்து கொள்ளலாம். ஒரு பள்ளி வகுப்பு நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதில் 50 பிள்ளைகள் இருந்தால் அதில் 5 பிள்ளைகள் துஷ்ட பிள்ளைகளா இருப்பார்கள். ஒரு 5 பிள்ளைகள் மிகவும் தவறு செய்கிற பிள்ளைகளா இருப்பார்கள். எப்பொழுதும் மற்றவர்களை சீண்டுவது. சிறு பிள்ளைகள் 5 வயது 6 வயது பிள்ளைகளை பற்றி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை அடிப்பது, கிள்ளுவது போன்ற ஏதாவது காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசிரியர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த பிள்ளைகளை ஒதுக்கி அவர்களுக்கு ஏதாவது தவறு செய்தால் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து விடுவார்கள். இதை நீ 10 முறை எழுதி வா, இந்த எழுத்துக்களை எழுது, இந்த வார்த்தைகளை எழுது என்று அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து விடுவார்கள். அப்பொழுது அந்த பிள்ளைகள் அதை எழுதி கொண்டே உட்கார்ந்திருப்பார்கள். அது தண்டனையாக கொடுக்கப்பட்டது. அதிகமாய் எழுத்து வேலை கொடுத்து விடுவார்கள். பல மணி நேரம் எழுதக்கூடிய வேலையை கொடுத்து இதை எழுது என்று சொல்லி விடுவார்கள். அவர்கள் எழுதி கொண்டே உட்கார்ந்திருப்பார்கள் அல்லது படித்து கொண்டே உட்கார்ந்திருப்பார்கள். ஆசிரியர் ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து விடுவார். அப்பொழுது அவர்கள் மற்ற மனிதர்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வேலை இருக்கிறது, அதை செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் அடி விழும். அதனால் பயந்து கொண்டு அதை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் மற்ற பிள்ளைகள் அமைதியா இருக்க முடியும். இப்படி பள்ளி வகுப்புகளில் நடப்பதுண்டு. அதே போல கர்த்தரும் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. இந்த உலகத்தில் மனிதன் பிரயாசப்படுவது எல்லாம் உழைப்பு. எந்தவித உழைப்பா இருந்தாலும் எல்லா உழைப்பும் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், துன்மார்க்கனை சும்மா விட்டால், அமைதியாக விட்டால் அவன் பலரை கெடுப்பான். துன்மார்க்கன் அதிகமாய் பாவம் செய்து கர்த்தரின் மிகப்பெரிய கடும் கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு அந்த துன்மார்க்கனுக்கும் கிருபை செய்தே இந்த உழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். துன்மார்க்கனுக்கு உழைப்பை கொடுத்து பல மணி நேரம் அவன் உழைத்தால் உழைத்த பின்பு சோர்வு வரும், உறங்கி விடுவான். ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் அவனை சும்மா விட்டால் 24 மணி நேரமும் பிறரை துன்பப்படுத்துவான். அதற்கு பதிலாக அவனுக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலையை கொடுத்தால் அந்த வேலையெல்லாம் அவன் முடிக்கும் காலத்தில் அவன் துன்மார்க்க செயல்கள் செய்வதில்லை. அந்த வேலை முடித்த பின்பும் அவன் சோர்வடைந்து படுத்து உறங்கி விடுவான். அதனாலும் பிறருக்கு தீமை ஏற்படாது.
இதனால் அந்த துன்மார்க்கனும் காப்பாற்றப்படுகிறான். அதிக பாவம் செய்து சீக்கிரத்தில் அழிந்து போகாதபடிக்கு, அந்த துன்மார்க்கனால் துன்பப்படாதபடிக்கு பரிசுத்தவானும் காக்கப்படுகிறான். இப்படிதான் கர்த்தர் உழைப்பை வைத்திருக்கிறார் என்பது தோன்றுகிறது. இதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் சரியாக புரிந்து கொள்ளலாம். உழைப்பும் கூட, மனிதனுக்கு சாபமாய் கொடுத்த உழைப்பும் கூட கர்த்தருடைய கிருபையே. அது துன்மார்க்கனுக்கும் கிருபை, நீதிமானுக்கும் கிருபை. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அவரை போல நல்ல தெய்வம் வேற எங்கும். ஒரு மனிதனை சபிக்கிறார், அந்த சாபமும் கிருபையா இருக்கிறது. அவர் எவ்வளவு நல்ல தேவன். இப்படிப்பட்ட நன்மையை செய்கிற தேவன் வேறெங்குண்டு. அவர் திருப்பாதங்கள் சரணடைவோம், அவரை பற்றி கொள்வோம். அவரை போல தெய்வமாக ஒருவரை நாம் பெற்றிருப்பது நாம் செய்த பாக்கியம். அவரை அறிந்து வைத்திருப்பது நாம் செய்த பாக்கியம். அவர் நல்லவர், மிக மிக நல்லவர். சாபத்திலும் நன்மை செய்கிறவர். அவர் சாபமும் நன்மைக்கு அன்று முதல் இன்று வரை உழைத்து பிழைத்து, அதனால் அந்த துன்மார்க்கனுக்கும் வாழ்நாள் கொஞ்சம் அதிகமாய் கிடைக்கும். நீதிமானும் பாதுகாக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட தேவன் அவர். அவர் ஞானம் எப்படிப்பட்டது, அவர் வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்பு நிறைந்தவர். அவரை போல நன்மை செய்ய பழகுவோம். அவரை போல நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். அவர் அன்பை புரிந்து கொள்வோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது என்று பிரசங்கி சொல்கிறார். இதை யாரும் அறியவில்லை. ஞானி அறிய வேண்டும் என்று முயற்சித்தாலும் அதுவும் முடியாது. அறிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம் இருக்கிறது என்று பிரசங்கி சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மிகப்பெரிய ரகசியம் ஒன்றும் மறைந்திருக்கிறது. அது என்னவென்றால், பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் சில காரியங்களை செய்கிறார். அவருடைய செயல்கள் நமக்கு புரியாததா இருக்கிறது, மனிதனுக்கு தெரியாது. ஞானி அதை அறிய வேண்டும் என்றாலும், அறிவாளி அதை அறிய வேண்டும் என்றாலும், முயற்சி செய்தாலும் அதை தெரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மறைபொருள் இந்த பூமியில் கர்த்தரின் செயல்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து பிரசங்கி விளக்கமாக சொல்லுகிறார். அவருடைய விளக்கம் என்னவென்றால், கர்த்தர் சில செயல்களை இந்த பூமியில் செய்கிறார். அதன் பொருள் என்ன, எதற்காக செய்கிறார், என்ன செய்கிறார், அடுத்தது என்ன செய்ய போகிறார், இது எதுவுமே மனிதனுக்கு தெரியாது. நாம் அதை தெரிந்து கொள்ள முயற்சித்தாலும் முடியாது. ஆனால் ஞானிகளும் நீதிமான்களும் கர்த்தருடைய கைவசமாய் இருக்கிறார்கள். ஞானமுள்ள மனிதனும் நீதியின் பாதையில் நடக்கிற நீதிமான்களும் கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிறார்கள். அதாவது கர்த்தருடைய ஆளுமையின் கீழ் செயல்படுகிறார்கள் என்று பொருள். அதாவது வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும், ஞானி என்பவன் யார்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தான். கர்த்தருக்கு எதிராக செயல்பட்டு எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் அந்த மனிதன் ஞானி என்று வேதம் சொல்லவில்லை. வேதத்தின்படி ஒரு மனிதன் ஞானி என்றால் வேத வசனத்தை படித்து அறிந்து ஞானம் பெற்றவனே. அதாவது பரிசுத்த ஆவியானவர், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் எந்த மனிதனுக்குள் இருக்கிறாரோ, எந்த மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த மனிதனை ஞானம் உள்ளவனாய் இருக்கிறான், ஞானியாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஞானி என்ற ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அந்த மனிதரும் நீதியின் பாதையில் நடக்கிற மனிதரும், அதாவது நீதிமானாய் பரிசுத்தமாய் கர்த்தருடைய வசனங்களை அறிந்து கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதனை நீதிமான். கர்த்தருடைய நீதி நியாயங்களை கை கொண்டு நடக்கிற மனிதன் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது யோபோயாவை போல கர்த்தருக்கு பயந்து நடந்தார், நீதிமானாயும் நடந்தார். அவர் ஞானம் உள்ளவராகவும் இருக்கிறார், நீதிமானாகவும் இருக்கிறார். இப்படி ஞானமும் நீதியும் செய்கிற மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று பொருள். அப்படி என்றால் கர்த்தரே அவர்களை வழி நடத்துகிறார். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று
கர்த்தரே வழி நடத்துகிறார். கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தது, இந்த உலகத்தின் சர்வ சிருஷ்டியையும் படைத்தது ஒரு திட்டத்திற்காக. அது என்னவென்று நமக்கு தெரியாது. நாம கற்பனை செய்து கொள்ளலாம், ஆளுக்கொன்றை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சரி என்ற நிரூபணம் எதுவும் இல்லை. கர்த்தர் பூமியையும் அதிலுள்ள சிருஷ்டிப்புகள் யாவையும் மனிதனையும் சேர்த்து எல்லாவற்றையும் ஒரு திட்டத்தோடு படைத்திருக்கிறார். அது என்னவென்று நமக்கு தெரியாது. என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனி என்ன செய்ய போகிறார், எப்பொழுது என்ன நடக்கும், இதை பற்றின காரியங்கள் முழுமையாய் எந்த மனிதனுக்கும் தெரியாது. வேதத்தில் சில காரியங்கள் மட்டும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் நம்மால் முடிந்தவரை புரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய கிரியைகளை நம்மால் அறிய முடியாது என்றே வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் அதை ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். அப்படி இருக்க, இப்படி நீதிமான்களையும், கர்த்தருக்கு பயந்த நீதிமான்களையும், ஞானம் உள்ளவர்கள், கர்த்தரால் ஞானம் பெற்றவர்களையும், இப்படிப்பட்ட இரண்டு விதமான ஜனங்களை கர்த்தரே வழி நடத்துகிறார். இதை நாம் இன்னொரு தலைகீழ் பாடமாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தையும் இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். ஞானம் உள்ளவரையும் நீதிமான்களையும் கர்த்தர் ஆளுகை செய்கிறார், அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்றால், பொல்லாத மனிதர்களையும் தீய மனிதர்களையும் முட்டாள்களையும் பொல்லாத ஆவிகள் பயன்படுத்துகின்றன, சாத்தான் பயன்படுத்துகிறான் என்பதும் பொருளாகிறது. இப்பொழுது இரண்டு கூட்டம் இந்த பூமியில் ஜனங்கள் இருக்கிறது என்று புலப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கும் அந்த கூட்டத்திற்கும் தான் எப்பொழுதும் யுத்தம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீதிமான்களும் ஞானிகளும், இருளின் பிள்ளைகள் முட்டாள்களும் தீயவர்களும் அக்கிரமக்காரர்களும் பாவிகளும். அப்படி என்றால் நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதையும் சற்று நிதானித்துக் கொள்ள வேண்டும். நாம் எதில் இருக்கிறோம்? முட்டாள்தனமாக செயல்படுகிறோமா? வேத வசனத்தை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமா? நாம் பொல்லாதவனின் கூட்டத்தில் இருக்கிறோம் என்று பொருள். வேத வசனத்தை தெரிந்தும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமா? நாம் பொல்லாதவன் கூட்டத்தில் இருக்கிறோம் என்று பொருள். வேத வசனத்தை கற்று நீதியின் பாதையில் நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அப்படியானால் நாம் கர்த்தருடைய கூட்டத்தில் இருக்கிறோம், நீதிமான்களின் கூட்டத்தில், கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்கிறோம் என்று பொருள். புரிந்து கொள்வோம். நம் வாழ்க்கையை நாமே யார் என்று தெரிந்து கொள்வோம். இந்த இடம் மிக தெளிவாக நமக்கு இதை வெளிப்படுத்துகிறது. நீதிமான்களும் ஞானிகளும் கர்த்தருடைய கைவசமா இருக்கிறார்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளுடன் கைவசமா இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவருடைய இப்படிப்பட்ட மனிதர்களுடைய செயல்கள், நீதிமான்களும் ஞானிகளும் இவர்களுடைய செயல்களுடன் கூட சேர்ந்து கர்த்தருடைய கைவசமாய் இருக்கிறார்களாம், கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்னொரு பொருளும் இதில் வருகிறது. அதாவது இந்த இரண்டு கூட்டத்தாரும் கர்த்தருடைய சொல்படி கேட்கிற பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் செய்யும் செயல்களும் கர்த்தருடைய சொல்லின்படி இருக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கென்று ஜனங்களை இந்த பூமியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஜனங்களை அவர்கள் நீதிமான்கள் ஞானிகள் என்று எண்ணப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்கிறது. அப்படி என்றால் தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தருடைய கூட்டத்தில் இருக்கிறான். தேவ சித்தத்தை அறியாமலும் வேதத்தை தியானிக்காமலும் கர்த்தருடைய வழிகள் என்னதென்று தெரியாமலும் நம் மனம் போன போக்கில் உலகத்தின் வாழ்க்கையை போல உலகத்தாரை போல வாழ்கிற மனிதர்கள் யாருமே கர்த்தருடைய கூட்டத்தில் இல்லை, பொல்லாதவனின் கூட்டத்தில் இருக்கிறோம் என்ற பொருளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? தினந்தோறும் வேதத்தை வாசித்து வேதாகமத்தை ஒவ்வொரு வருடத்தில் ஒரு முறையாவது ஆதியிலிருந்து அந்தம் வரை, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாய் படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4-5 அதிகாரங்கள் படித்தாலே ஒரு வருடத்தில் படிக்கலாம். ஒவ்வொரு வருடமும் திரும்ப திரும்ப நாம் படிக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான பொருளை புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை படித்தவுடன் அதே பொருள் அடுத்த முறை வராது. அடுத்த முறை வேறொரு காரியம் புரியும். ஆஹா, இப்படி இருக்கிறதா இந்த வசனம்? ஒரு வசனம் மட்டுமல்ல, வேதாகமம் முழுவதும் ஒரு முறை படித்தால் ஒரு வித பொருள் வரும்.
இன்னொரு முறை படித்தால் இன்னொரு விதமான பொருள் வரும். உதாரணத்திற்கு, முதல் முறை நாம் படிக்கிறோம் என்றால் மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பது புரிகிறது என்று வைத்துக் கொள்ளலாம். தெய்வம் என்றால் யார், மனிதன் என்றால் யார், இது எப்படி, எது சரி எப்போது தவறு என்பது முழுமையாய் புரிந்துவிடும். அதன் பின்பு ஒவ்வொரு முறையும் அடுத்தடுத்த காரியங்கள், நீதி என்றால் என்ன, ஒவ்வொரு காரியமும் வேதாகமம் முழுவதும் படிக்கும் பொழுது புரியும். ஒவ்வொரு முறையும் வித்தியாசமான பொருள் தரும் ஒரே புத்தகம் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் கிடைப்பது வேத வசனம் மட்டும்தான். ஒன்று தெரிந்து கொள்ளுவோம், வேத வசனம் என்பது ஒரு கிறிஸ்தவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத நூல் என்று நினைக்கிறோம். இல்லை, அது மட்டும் இல்லை. அதை அப்படியாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் கர்த்தருக்கும் இடையில் இருக்கிற உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கையே அதுதான். அப்படி என்றால் கணவன் மனைவி இருவருக்கும் திருமணம் நடப்பது போல, சாதாரணமாக சமைக்க வேண்டும் என்றால் சமையல் தெரிந்திருக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும், எது சரி எது தவறு என்று தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கிறது. ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கருத்து. பொதுவாக கிறிஸ்தவர்கள் மேக்கப் போடலாமா என்றால் ஒருவர் போடலாம் என்று சொல்கிறார்கள், ஒருவர் போடக்கூடாது என்று சொல்வார்கள். உடை உடுத்துவது நிறங்களில் உடுத்தலாமா, வெள்ளை நிறம்தான் உடுத்த வேண்டுமா என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கிறது. இப்படி கருத்து வேறுபாடுகளை கொண்டு குழம்பிக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. தெளிவான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன தெளிவு என்றால், வாழ்க்கை என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், இதுதான் சரி என்ற அழகான நுணுக்கமான வாழ்க்கைக்கான முழுமையான ஒரு ஃபார்முலா புத்தகத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஃபார்முலா இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஃபார்முலாஸ் தான் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற வசனங்கள். ஒவ்வொரு வசனமும் ஒரு ஃபார்முலா. எந்தெந்த நேரத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எது நீதி எது அநீதி என்று சொல்லிக் கொடுக்கிறது. நீதியை போதிக்கிறது. அதை கற்றுக்கொண்டு அந்த ஃபார்முலாவில் நம் வாழ்க்கையை பிரதியிட்டால் அது நமக்கு சரியான பதிலை தரும், அழகான தீர்வை தரும், சரியான மிக சரியான தீர்வை தரும். உதாரணத்திற்கு, உணவு உண்ணும் பழக்கத்திலிருந்து எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படிதான் செய்ய வேண்டும். லேவியராகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் என்ன உணவு சாப்பிட வேண்டும், மாமிச உணவு, எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்தால் நோய் நொடி வராது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு செயல்களிலும் கர்த்தர் நமக்கு ஃபார்முலா கொடுத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்க கூடாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் குணங்கள் எப்படி இருக்க வேண்டும், நல்ல குணம் எது, கெட்ட குணம் எது. பெருமை பொதுவாக சமுதாயத்தில் நல்ல குணமாக பார்க்கப்படுகிற ஒரு குணம். என் பிள்ளை அதிக மார்க் வாங்கிவிட்டான், எனக்கு பெருமையாக இருக்கிறது என்று பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். என் பள்ளி மாணவன் அதிக மார்க் வாங்கி இருக்கிறான் என்று புகழ்கிறார்கள், பாராட்டுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள். பெருமை மகா பாவம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படி எது தாலி அணிவிப்பார்கள், மோதிரம் மாத்துவார்கள், அந்த திருமணத்தின் அடையாளம் ஒன்று அவர்களிடத்தில் இருக்கும், இருவரிடத்திலும் இருக்கும். அதுபோல பரலோகத்தில் கர்த்தருக்கும் பூமியில் இருக்கிற நமக்கும் உடன்படிக்கை அடையாளமாக வேத புத்தகம் இருக்கிறது. பரலோகத்திலும் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எடுத்து படித்து பார்த்தால் தெரியும். கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது, அந்த உடன்படிக்கை பெட்டி திறக்கப்பட்டது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க இந்த பூமியிலும் நமக்கு உடன்படிக்கை பெட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இருக்கிறது இன்றும் பூமியில். அப்படி இருக்க வேத வசனங்கள் என்று நமக்கு இருதயத்தில் நம் கைகளிலேயே கொடுக்கப்பட்டிருப்பது கடைசி கால சந்ததிக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதம். இது பரிசுத்தம், எது பாவம் என்றே சமுதாயம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேத புஸ்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பார்வையில் நாம் எதை சரி எது தவறு என்று ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்து வைத்திருக்கலாம். அதெல்லாம் இங்கு செல்லாது. நீதியும் நியாயமும் கர்த்தருடையது. அவரே சர்வலோகாதிபதி, அவர் சொல்வதுதான் சரி. நாம ஒவ்வொன்றாய் சொல்லிக் கொண்டால்
நாம் சரி என்றால் அது சரியாகி விடாது, சொல்லிக் கொண்டு தெரிய வேண்டியதுதான். சர்வலோகாதிபதி, நம் அதிகாரி, நம் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஒருவரே ஆளுகைக்குரியவர். நம் ஜீவனை கொடுப்பதும் எடுப்பதும் பரலோகம் சேர்ப்பதும் பாதாளம் போடுவதும் எல்லாம் அவருடைய செயல். அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். அவர் சொல்லி இருக்கிறார் பெருமை பாவம் என்று. அப்படி என்றால் விட்டுவிட வேண்டும். கர்த்தர் எதை நற்குணம் என்று சொல்லுகிறாரோ அதை கேட்க வேண்டும். அன்பாய் இரு என்கிறார். கோபப்படாதே, அன்பாய் இரு, சாந்த குணமாய் இரு, ஆவியின் கனிகளில் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நீ இருக்க வேண்டும். 17 விதமான மாம்சத்தின் கிரியைகளை அகற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தின் துர்குணங்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஃபார்முலாஸ். நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வேத புஸ்தகத்தை வாசித்து அதன்படி நடக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஒரு பள்ளிக்கு சென்றால் அங்கு இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து எங்கு நிற்க வேண்டும், எங்கு உட்கார வேண்டும், எத்தனை மணிக்கு போக வேண்டும், வர வேண்டும், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் போதிக்கிறோம். வீட்டில் இந்த காரியத்தை செய், இதை செய்யாது என்று பிள்ளைகளை நாம் ஆளுகை செய்கிறோம். வேலைக்கு சென்றால் நாம் அப்படி இருக்கிறோம். நாம் அலுவலகத்தில் நம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். கர்த்தருக்கு மட்டும் ஏன் கீழ்ப்படிவதில்லை? வாழ்க்கையை கொடுத்தவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அதை கேட்டு வாழ வேண்டியதுதானே. அதற்கு ஏன் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு குழப்பங்கள்? தேவையற்றது. கர்த்தர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதற்கான ஃபார்முலா புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு மேனுவல் போல. ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், மேனுவலை படித்து பார்க்கிறோம், பயன்படுத்துகிறோம். அதே போல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நீ இப்படிதான் வாழ வேண்டும் மகனே, மகளே என்று சொல்லுகிறார். அந்த மேனுவலை படித்து பார்த்து அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தால் சரியாக, மிக சரியாக வாழ்க்கை போகும். குழப்பங்கள், போராட்டங்கள் இருக்காதே. இதைதான் வேதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கைக்கான ஃபார்முலா புத்தகம் வேத புஸ்தகமாய் இருக்கிறது. அதை கை கொண்டு நடக்கிறவர்களே ஞானிகளும் நீதிமான்களுமாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் மனித வாழ்வை சரியாக வாழ்கிறவர்கள் என்று பொருள். உயர்ந்த வாழ்க்கை என்றல்ல. ஞானிகள் நீதிமான்கள் என்றால் மிக உயர்ந்தவர்கள், அப்படியெல்லாம் இல்லை. ஞானிகளாய் நீதிமான்களாய் வாழ்வது என்பது சரியான வாழ்க்கை முறை. ஒரு மனிதன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிற சட்டம். அதாவது பள்ளி படிப்பில் 35 மதிப்பெண்கள் 50 மதிப்பெண்கள் வாங்கினால் தேர்ச்சி என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய சட்டத்தின்படி 100க்கு 100 வாங்கினால்தான் தேர்ச்சி. இவ்வுலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் 100க்கு 100% சரியாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேர்ச்சி பெற்றவர்களாகும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் பலனையும் ஞானத்தையும் அறிவையும் கர்த்தர் கிருபையாக நமக்கு தருவார். அதுதான் கிருபை. சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார், பலனை தருவார், ஞானம் தருவார், புத்தி தருவார், கூட இருந்து வழி நடத்துவார். அதுதான் கிருபை. ஆனால் நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அவசியமானது. அது இல்லாமல் பரலோகம் சேர முடியாது. வேத வசனத்தை படித்து கை கொள்ளாமல் பரலோகத்தை நினைத்து பார்க்க தேவையில்லை. வேதத்தை முழுமையாய் படித்து அதன்படி நாம் நடக்க தொடங்கினால் வாழ்க்கையின் பரிசுத்த பாதைக்கு வர தொடங்கி இருக்கிறோம் என்று பொருள். அந்த பாதையில் செல்லாமல் நித்திய ஜீவனை அடைய முடியாது. அதற்கு ஒரே வழி அதுதான். வேதம் சொல்லுகிறதே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் வார்த்தையாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை எங்கே இருக்கிறது? வேத புத்தகத்தில் இருக்கிறது. அவரே வார்த்தை, அவரே இயேசு கிறிஸ்து, அவரே பிதாவாகிய தேவன், அவரே பரிசுத்த ஆவியானவர். வேத வசனங்களை கை கொண்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பார். வசனத்திற்கு விரோதமாய் இருந்தால் பொல்லாத ஆவிகள் தான் நம்மை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கும். வசனத்தை கை கொள்ளாமல் விடுதலை இல்லை. பிசாசின் பிடியில் இருக்கிறோம் என்று பொருள். வசனத்தை படிக்க முடியவில்லை என்றால் சாத்தான் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அவன் கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம் என்று பொருள். வேத வசனங்களை படிக்க முடியவில்லை என்று சொன்னால் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்குள் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருப்பது இருளிலேயே வாழ்ந்தால், பொல்லாத ஆவிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தால், அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால்
வேத வசனத்தை படிக்கவில்லை என்றால் அதான் பொருள். படிக்க முடியவில்லை என்றாலும் அதான் பொருள். பொல்லாதவன் நம்மை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான், அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்து இருக்கிறோம் என்று பொருள். அப்படியானால் பரலோகத்தை நினைத்து பார்க்க வேண்டாம். முடிவு பாதாளமாய் இருந்துவிடும். எச்சரிக்கை அடைவோம். தயவு செய்து ஒரே ஒரு முறைதான் வாழ்க்கை, தூக்கி போடுவோம். மனம் திரும்ப ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நம் ஜீவனிலும் இருக்கிறதே, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு. பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்க்கை ஒரே ஒரு முறை. அற்பமான காரியங்களுக்கு ஏன் செலவழிக்க வேண்டும் நம் நேரத்தை? அர்த்தமற்ற காரியங்களுக்கு ஏன் நம் நேரத்தை செலவழித்து பொழுதை போக்கிக் இருக்க வேண்டும்? பொழுதுபோக்குதல் என்பதே சாத்தானின் ஒரு தந்திரம், அதை புரிந்து கொள்வோம். பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாம் சாத்தானுடைய தந்திரம், கர்த்தரிடத்தில் நாம் நெருங்க விடாதபடிக்கு செய்கிற தந்திரங்கள். அவன் பிடியிலிருந்து விட்டு விலகுவோம், கர்த்தரை தேடுவோம், அவர் வசனத்தை படிப்போம், கற்றுக்கொள்வோம், கடைபிடித்து நடப்போம். கர்த்தருடைய கிருபையினால் நாம் நித்திய ஜீவனை அடைவோம். அதற்கான முயற்சிகளை இப்பொழுதே தொடங்குவோம். இந்த நொடியே மனம் திரும்புதல் கர்த்தருக்கு பிரியமானது. அவர் அன்பாய் இருக்கிறார், நம்மை மீட்க ஆசையாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டால் பரலோகம் போய்விட முடியாது. இருதயத்தில் கர்த்தருடைய வசனங்கள் இருக்க வேண்டும், பரிசுத்தம் நமக்குள் இருக்க வேண்டும், நீதியுள்ள வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கு போக முடியும். மனம் திரும்புவோம். கர்த்தர் நல்லவர், வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நம் ஜீவன் இன்னும் இருக்கிறது. சீக்கிரமாய் மனம் திரும்புவோம், இப்பொழுதே திரும்புவோம். வசனங்களை கை கொண்டு படித்து கர்த்தருடைய வழிகளில் வெளிச்சத்தில் நடக்க தொடங்குவோம். நீதிமான்களும் ஞானிகளும் அவர்களுடைய செயல்களும் கர்த்தருடைய கைவசமாய் இருக்கிறது. நீதிமான்களும் அவருடைய கட்டுப்பாட்டிலும், அவருடைய செயல்களும், நீதிமான்களுடைய ஞானிகளுடைய செயல்களும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. கர்த்தரை இவர்களை பயன்படுத்தி பூமியில் காரியங்களை நிறைவேற்றுகிறார். அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இதுவே அதன் பொருள். தனக்கு முன் இருக்கிற மனிதனோடு ஒருவனாவது விருப்பையாவது வெறுப்பையாவது பெற முடியாது, விருப்பையாவது வெறுப்பையாவது அறிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்னால் இருக்கும் மனிதர்கள், அவர்கள் மூலமாக எது நடக்கிறது, இந்த பூமியில் என்ன நடக்கிறது, விருப்பா வெறுப்பா என்ன நடக்கிறது, ஒருவர் மற்ற மனிதர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை வைத்து நாம் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நம் வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்துதான் வருகிறது. இந்த மனிதனால் வந்தது, இந்த மனிதன் இதை செய்தான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் வந்தது, எதற்கு வந்தது என்று புரிந்து கொள்ள முடியாது. கர்த்தரிடத்திலிருந்தே சகலமும் நடக்கிறது. ஞானிகளும் நீதிமான்களும் அவருடைய வசமாயிருப்பதினால் அவர் சொல்லும் செயல்களே அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. நம்மோடு பழகக்கூடிய, நம்முடன் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களின் செயல்களை வைத்து நம்மால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி செய்ய தேவையில்லை. இந்த உலகத்தில் மிகப்பெரிய தீங்கு ஒன்று இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது, ஆனால் அதான் நடக்கிறது இந்த பூமியில் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்னவென்றால் விசேஷித்த தீங்கு, மிகப்பெரிய மிக மிக முக்கியமான மிகப்பெரிய தீங்கு இது. இப்படி நடக்கவே கூடாது, ஆனால் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. எல்லோருக்கும் ஒரே விதமாய் நடக்கிறது. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நன்மையும் தீமையும் வருகிறது, இன்ப துன்பம் வருகிறது. ஆனால் எல்லோருக்கும் ஒரே விதமாய் வருகிறது. நல்லவர்களுக்கு வருவதே தீயவர்களுக்கும் வருகிறது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களும் பாடுகளை அனுபவிக்கிறார்கள், இன்பங்களை அனுபவிக்கிறார்கள். பொல்லாத ஆவியின் வசமாய் இருக்கிற மனிதர்களும் நன்மையையும் தீமையையும் அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்மை நடக்கிறது, அவர்களும் நன்றாக வாழ்கிறார்கள், அவர்களுக்கும் தீமையும் வருகிறது. இப்படி ஒரே விதமாய் சம்பவிப்பது இந்த உலகத்தின் மிகப்பெரிய விசேஷித்த தீங்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் நற்குணம் உள்ளவனுக்கும் நல்ல குணசாலிக்கும் சுத்தம் உள்ளவனுக்கும் என்ன நடக்கிறதோ அதே போல அசுத்தமானவனுக்கும் நடக்கிறது. பரிசுத்தமாய் நீதியாய் ஒழுக்கமாய் வாழ்கிற மனிதனுக்கும் நல்ல குணம் உடையவனுக்கும் ஈவிரக்கம் உள்ளவனுக்கும் என்ன நடக்கிறதோ
அதே போல ஒழுக்கம் இல்லாமல் வாழ்கிறவனுக்கும் தீயவனுக்கும் நடக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களும் நடக்கிறது. பலி இடுகிறவனுக்கும், கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தருடைய சன்னதியில் சேர்க்கிறவனுக்கும், மற்ற மனிதர்களுக்கும், கர்த்தருக்கு பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாய் நடக்கிறது. இந்த உலகத்தில், இந்த பூமியிலே நடக்கிற மிகப்பெரிய விசேஷித்த தீங்கு இது என்று வேதம் சொல்லும். எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். நன்மை தீமை எல்லோருக்கும் பொதுவாய் வரும், எல்லோருக்கும் வரும், சமமாய் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவனுக்கு எப்படி நடக்கிறதோ அப்படியே பொல்லாதவனுக்கும் நடக்கிறது. ஆணையிடுகிறவனுக்கு எப்படி நடக்கிறதோ அப்படியே ஆணையிட பயப்படுகிறவனுக்கும் நடக்கிறது. சத்தியம் செய்ய துணிந்து சத்தியம் செய்வார்கள், அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறதோ அதே போல கர்த்தருக்கு பயந்து ஆணையிட பயப்படுவார்கள், சத்தியம் செய்ய மாட்டார்கள், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்கும் ஒரே விதமாய் நடக்கிறது. எல்லாம் ஒரே விதமாய் நடக்கிறது. அப்படி என்றால் வாழ்க்கையில் வரும் சம்பவங்கள், நன்மை இன்ப துன்பங்கள், நன்மை தீமைகள் எல்லாம் ஒரே விதமாய் இருக்கிறது, பொதுவாய் இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற மிகப்பெரிய விசேஷித்த தீங்கு இது. இப்படி நடப்பதினால், இப்படி எல்லோருக்கும் ஒரே விதமாய் நடப்பதினால் மனிதர்களுடைய இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மனிதன் நல்லவன் இருக்கிறான், கெட்டவன் இருக்கிறான். இவனும் வாழ்க்கையில் நன்றாக செழிப்பாய் வருகிறான், அவனும் செழிப்பாய் வருகிறான். பார்க்கிறான், பாவமே செய்கிறவனும் நன்றாக வாழ்கிறான். பரிசுத்தமாய் வாழ்ந்து துன்பத்தை அனுபவிப்பவனும் வாழ்க்கையில் அதே நிலையில் இருக்கிறான். இப்படி பார்க்கும்போது இந்த பாவம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், அநியாயம் செய்து வாழ்கிறவன் பார்க்கிறான், நான் தீமை செய்வதனால் எனக்கு என்ன தீங்கு வந்து விட்டது? நான் நன்றாக தானே இருக்கிறேன், அவனை போல நன்றாக இருக்கிறேன், அவனை விட நான் இன்னும் நன்றாக தானே இருக்கிறேன் என்று இன்னும் அதிகமாய் தீமை செய்ய தொடங்குவான். நான் தீமை செய்தால் எனக்கு என்ன உடனே தண்டனை வந்து விட்டதா? நான் ஏன் திருந்த வேண்டும்? தேவையில்லை என்று இன்னும் அதிகமாய் தீமை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் இருதயம் தீமையினால் நிறைகிறது. இப்படி நடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி தீயவர்கள் தாங்கள் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் இப்படியே வாழ்கிறார்கள். நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அவர்கள் செய்த பாவத்திற்கும் தண்டனை வராமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டே போகிறார்கள். எல்லாம் ஒரே விதமாய் வந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போகிறார்கள். இதனால் அவர்கள் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கிறார்கள், திருந்துவதில்லை. பயம் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு வராது. ஏனென்றால் அவர்கள் தீமை செய்தாலும் அவர்களுக்குரிய பலன் எதுவும் கிடைக்கவில்லை, தீமை எதுவும் அவர்கள் வாழ்க்கைக்கு வரவில்லை, நன்றாக தான் இருக்கிறார்கள். அப்படி இருப்பதினால் அவர்கள் கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடிவு செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் விட்டு விடுகிறார், நீ இசை எல்லா அக்கிரமத்தையும் செய்து வாழ்கிறாயா, வாழ்ந்து முடி, உன்னை எங்கே போட வேண்டுமோ அங்கே நான் போட்டுக் கொள்கிறேன் என்கிறார். ஒருவன் தீமை செய்து பரலோகத்திற்கு போக போவதில்லை. தீமை செய்து அக்கிரமம் செய்கிறவன் ஒரு சிறு துளி அளவு செய்தாலும் அதற்குரிய நியாய தீர்ப்பை பெறுவதற்கு பாதாளத்தில் போடப்படுவான். அக்னி கடல் அவனுக்கு ஆயத்தமா இருக்கிறது. கர்த்தர் அவனை விட்டு விடுகிறார், நீ என்ன செய்ய வேண்டுமோ செய், உன் திறமையை காட்டு என்று விட்டு விடுகிறார். அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு விடுகிறார். அதான் ஒரே வழி, அதான் ஒரே பொருள். அதற்கு துன்மார்க்கன் செழிப்பது அழிவுக்கு. ஒரு வயல் நிலம் இருக்கிறது, நன்றாக விளைச்சல் உள்ள ஒரு வயல் நிலம், அதில் முச்செடிகளும் முளைக்கிறது, நல்ல பயிரும் முளைக்கிறது. ஆனால் முச்செடியை பிடுங்கி நெருப்பிலை போட்டு கொளுத்துவோம், பயிர்களை நன்றாக வளர விட்டு அதன் தானியங்களை அறுத்து வீட்டிற்கு கொண்டு வருவோம். இப்படிதான் கர்த்தர் செய்கிறார். இரண்டும் வளர்கிறது, வளரட்டும் என்று விட்டு விடுகிறார். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இந்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நன்மையும் தீமையும் இந்த உலகத்தில் ஒரே விதமாய் நடக்கும், சம்பவிக்கும், எல்லோருக்கும் ஒரே விதமாய் நடக்கும். அதனால் அவர்களே பாதிக்கப்படுகிறார்கள். நீதிமான்களும் ஞானிகளும் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். கர்த்தர் அவர்களை அடித்து 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 நொறுக்கி கொண்டிருப்பார். நீதிமான்களும் ஞானிகளும் பலவித துன்பங்களை அனுபவித்து அழுது அழுது துன்பப்பட்டு வாழ்க்கையில் மிகவும் துயரங்களை அனுபவித்து அனுபவித்து உடைந்து நொறுங்கி சின்னா பின்னமாகி கடைசியில் பரலோகத்திற்கு போய் சேர்ந்து விடுவார்கள். இறுதியில் பரலோகத்தை சென்று அடைந்து விடுவார்கள். ஆனால் துன்மார்க்கர், நமக்குதான் ஒன்றும் வரவில்லையே, நமக்கு என்ன தண்டனை வந்தது, நான் தவறு செய்தேன்,
பாவம் செய்தேன், இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன, நான் நன்றாக தானே இருக்கிறேன் என்று சொல்லி துணிந்து துணிந்து பாவம் செய்து செய்து அவர்கள் அக்கிரமத்தில் பெருகி 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 கடைசியில் முடிவில் மரணம் அடைந்ததும் கொண்டு போய் பாதாளத்தில் போடப்படுவார்கள். தேவதூதர்கள் தூக்கி கொண்டு போகும்போதுதான் தெரியும் நாம் எங்கே போக போகிறோம் என்று. எல்லாவற்றிற்கும் மொத்தமாக பின்பு வைத்துக் கொள்வார் கர்த்தர் சரியானபடி. அவர் நீதியுள்ள தேவன், யாருக்கும் நீதி செய்யாமல் விட்டுவிட மாட்டார். அவனவன் கிரியைக்கு தக்க பலனை என்னோடு கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்க ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இவ்வுலகத்தில் வாழும் வரைக்கும் அப்படி தோன்றும். எங்கு போய் சேருகிறோம் என்பதே முடிவு. பரிசுத்தவான்கள் எவ்வளவு கண்ணீர் வந்தாலும், வலி வந்தாலும், வேதனை வந்தாலும் நம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருப்போம். உயிரே போனாலும், அந்த நிலை வந்தாலும், போனால் போகட்டும், கர்த்தர் எடுத்து கொடுக்க போகிறார் மீண்டும். நாம் இழப்பது ஒன்றுமே இல்லை. நாம் எதையுமே இழக்கப் போவதில்லை. நீதிமான்கள் எதை இழக்கப் போகிறார்கள்? பரிசுத்தவான்கள் என்னத்தை இழக்கப் போகிறார்கள்? ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் இழப்பதை போல நாம் இழக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுவிட்டு கர்த்தருக்கு பின்பாக போகிறோம். சீசர்கள் அப்படித்தான் போனார்கள், 12 பேரும். ஆனால் இன்று வேதம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பரலோகம் வந்தது, வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அந்த பரலோகத்தில் எருசலேமில், புதிய எருசலேமின் வாசல்களில், ஒவ்வொரு வாசல்களிலும் ஒவ்வொரு சீசர்களின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்களின் சொத்து சுகங்கள் முடிந்தா போய்விட்டது, எல்லாம் திரும்பி வந்தது. உறவுகள் எல்லாம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்வோம். எல்லாம் சந்தோஷமா இதே பூமியில் வாழ்வோம். இந்த நிலங்களை நாம் கர்த்தருக்காக, நம் இடத்தில் இருக்கிற சிறு சிறு நிலங்களை கர்த்தருக்காக விட்டு கொடுப்போம். பரலோகத்தில் புதிய வானம் புதிய பூமியில் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய போவது நாம் தானே. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் இழப்பது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அதிகமாய் பெற்றுக்கொண்டுதான் வாழப்போகிறோம். இழப்பது போல கொஞ்ச காலம் பிரிந்திருக்க போகிறோம் நம்முடைய இந்த உலக ஐஸ்வர்யங்களை கூட. அதை கூட கர்த்தர் நம்மை விட்டு நிரந்தரமாய் பிரிப்பதில்லை. சின்ன சின்ன விஷயங்களை தூக்கி போட்டு விட்டு வா, நான் பெரியதாய் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவுதான். பணம், பொருள், இவ்வுலக ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் சிறிதளவு நம்மிடத்தில் இருப்பது. இதை இழந்து விட்டால் மிக பெரியதாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதையெல்லாம் சொல்ல முடியாது நம் வாயால், நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் அவர் பெரியதாய். அப்படி இருக்க புரிந்து கொள்வோம், கர்த்தர் மிகவும் நல்லவர். இவ்வுலக வாழ்க்கையின் துன்பங்கள் நமக்கு நிரந்தரம் அல்ல, இது கொஞ்ச காலம். அனுபவிப்போம், பரவாயில்லை. சின்ன சின்ன பாடுகள் தான். பெரிய காரியங்கள், பெரிய காரியங்கள், மிகப்பெரிய மேன்மைகள் நமக்காக காத்திருக்கிறது. அதை நோக்கி பார்த்து சந்தோஷம் அடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.